ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சென்னை மாங்காடுல இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இங்கே ஒரு ரெடி டு ஆக்குபை 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் வித் டைரக்ட் ஓனர் கான்ட்ராக்டோட நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதான் வீடு. 99% ஆஃப் ஒர்க் முடிஞ்சது. இந்த சைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்தே வெறும் 300 மீட்டர்ஸ் பார்க்குற தூரத்துலேயேங்க. வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா இந்த அவுட்டர் ரிங் ரோடு அவ்வளோ பக்கத்தில் தெரியும். மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பாருங்க, வண்டி கிராஸ் ஆகுது பாருங்க. அவுட்டர் ரிங் ரோடு அதுதான், வெறும் 300 மீட்டர்ஸ். வீட்டில இருந்து சும்மா நடந்து போயிடலாம்னா பாத்துக்கோங்களேன். அந்த அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி ரைட் எடுத்தா பூந்தமல்லி மெட்ரோ. நம்ம சைட்ல இருந்து பூந்தமல்லி நஸ்ரத்பேட் ஜங்ஷன் மெட்ரோ வெறும் 1.5 கிலோமீட்டர் தான். முக்கியமா நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில இருந்து வெறும் ஒரு 2 கிலோமீட்டர்ல இந்த சைட்டு. இந்த வீட்டை பாத்துடலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சென்னையில எங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுறதாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். காம்பவுண்ட் கேட்டு வைக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை பெண்டிங்கில் இருக்குது. மற்ற எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு இந்த 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரையில். இந்த வீடை கட்டி சேல் பண்ணுறவங்க சாப் ஹோம்ஸ். அவங்க நம்பர் தான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பார்க்கலாம். யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கேட் வந்துடுவீங்க, அதிகபட்சம் அது 2-3 நாளில் வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் கவர்டு கார் பார்க்கிங்கை பார்க்குறீங்க. கார் பார்க்கிங் நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு சைஸில் இருக்குது. நம்மளோட ஹேட்ச்பேக் காரை கம்ஃபர்டபுளாக விட முடியும். ஃப்ளோரிங்க்கு டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால்லையுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நாம் ரேம்பை தாண்டி கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும். ஜஸ்ட் என்டர் ஆகி ரைட் எடுத்தா நம்மளோட மெயின் கேட். ஓகேவா? ஸ்டெப்ஸ் கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் பிளான் பண்ணியிருக்கிறது. கீழே இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்கிறதுங்க அங்கே. சரியா? ஸோ கம்ஃபர்டபுளாக இங்கே நீங்கள் வச்சுக்கலாங்க, ஒரு டென்ஷனும் இல்லை. படிக்கேட்டு கீழே இருக்க ஏரியா வேஸ்ட் பண்ணாமல் அங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கிறது. ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸு சேஃப்டி கிரில் கேட்டு பக்கத்தில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கிறது. பார்க்க முடியும் ஆக்சுவல் கார் பார்க்கிங்கோட சைஸை. நல்ல ஒரு ஹேட்ச்பேக் கார் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தலைவாசக்கால், விச் மீன்ஸ் மெயின் டோர் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்ட் ஃபேசிங் லேண்டில் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எப்போவுமே மெயின் டோர் தலைவாசக்கால் தான் கவுண்ட். ஸோ பை விச் இது நார்த் ஃபேசிங் வீடுன்னு தான் சொல்லணும். ஸோ 2 படி ஏறி வீட்டுக்குள்ளே போகிறோம். சேஃப்டி கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணால் தேக்கு மர மெயின் டோர். தேக்கு மர மெயின் டோரில் வார்னிஷ் மட்டும் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது. வீட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. ஸோ இது நார்த் ஃபேசிங் வீடு. வீட்டோட ஹாலு பக்கா ஸ்கொயராக இருக்குது. இந்த கம்ஃபர்டபுள் சைஸாக இருக்கக்கூடிய இந்த ஹாலில் டிஃபால்ட்டாக பில்டர் ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துட்றாப்லங்க. ஹாலில் மட்டும் உங்களுக்கு ஃபால் சீலிங் வந்துடும். சரிங்களா? ஸோ ஹாலை பார்க்குறீங்க நீங்கள், நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, பக்கா ஸ்கொயராகவும் இருக்குது. ஓகேங்களா? சில இடத்துல ட்ரெயின் பிடிச்ச மாதிரி ரெக்டாங்கிளாக போகும், அப்படிலாம் இல்லாமல் பக்கா ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. மாங்காடு ஏரியா அப்படின்னும் போது சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே வர ஏரியா. ஸோ CMDA அப்ரூவ்ட் லிமிட்டில் தான் இந்த வீடு நமக்கு இங்கே சேலுக்கு வருது. சரியா? அதுக்கு தனித்தனியாக அலோகேஷன் பக்காவாக பண்ணியிருக்காப்லங்க. அங்கே டிவிக்கான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? சென்டரில் ரைட் சைடில் அந்த ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பூஜை ரூமுங்க. ஓகேங்களா? இந்த கார்னரில் இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க. அங்கே எலக்ட்ரிக் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காரு பாருங்க. எஸ், கட்டும் போதே ஃப்ரிட்ஜ் இங்கே வரணும், ஹாலில் டிவி அங்கே தான் வரணும், பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு கட்டும் போதே அழகாக தெளிவாக பிளான் பண்ணி அங்கே எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் பாயிண்ட் வேணுமோ அங்கெல்லாம் தனியாக செப்பரேட்டாக சூப்பராக கொடுத்துருக்குறதுங்க. எந்த எலக்ட்ரிக் பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாமல் எல்லாம் டெடிகேட்டடாக க்ளீனாக கொடுத்துருக்காப்ல. ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பெரிய பூஜை ரூம் ஹாலில் ஒரு அழகான ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ ஹாலுமே நல்ல சைஸில் இருக்குது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு டோருக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோ வந்துருது. இங்கே சோஃபாக்கான ப்ரொவிஷன். அதே மாதிரி ஹாலில் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் போட்டு கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, 880 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 940 ஸ்கொயர் ஃபீட்டு வித் ஹெட்ரூமோட நான் சொல்கிறேன். சரிங்களா? வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது, ரெடி டு ஆக்குபைல இருக்குது. இப்போ ஹால் பார்த்தாச்சு, காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். ஹாலில் இருந்து கிச்சன் போகும்போது ஒரு பெரிய ஆர்ச் என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. எதனா ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஹாலில் இருந்து நம்ம கிச்சனுக்கு வருவாங்க. கிச்சனை பொறுத்த வரையில் எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துறாங்க. ஃப்ளோரிங்க்கு உடன் டெக்ஸ்சர் மேட் ஃபினிஷ் ப்ரௌன் டெயிலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிச்சனில் சர்வீஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிச்சனில் சர்வீஸ் ஏரியா இருந்தால் தான் கிச்சன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லேடிஸ் நின்று சமைக்க கொள்ளலாம். சரிங்களா? அதுக்காக கிச்சனை நல்ல தரமான சைஸில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியாச்சு வித் சேஃப்டி கிரில்லோட. சரிங்களா? அதே மாதிரி 7 ஃபீட்டுக்கு வால் டைல் பிளேஸ் பண்ணியாச்சு. கிச்சனில் டிஃபால்ட்டாக ஷெல்ஃபும் மேலே லாஃப்ட்டும் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதையுமே அவாய்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ கிச்சன் பார்த்தாச்சுங்களா, கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் தான் அது. ஹால் கிச்சன் காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. ஹாலில் மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணால் இன்னும் பார்க்க அழகாக இருக்குங்க. இது வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க வந்திருக்கோங்க. மாஸ்டர் பெட்ரூமில் டிஃபால்ட்டாக ஒரு விண்டோ வந்துடுது. ஓகே? ஸோ ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்லாம் டிஃபால்ட்டாக இதுலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கிறது. கொடுக்குறோன்றதுக்காக சும்மா குட்டி ஒன்றுலாம் கொடுக்காம 10 அப்படின்ற மெகா சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமை கொடுத்துருக்கிறதுங்க. நல்லா பெருசு. ஈவன் காமன் ரெஸ்ட் ரூம் கூட நல்ல பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் தானுங்க.
ரெஸ்ட் ரூமில் பஞ்சமே வைக்கல சைஸை பொறுத்த வரையில். ஈவன் ரூம்ஸுமே அப்படி தான். ஹால் கிச்சனாக நல்ல சைஸ் தானே, அதை விட பெருசாலாம் ஒரு டபுள் பெட்ரூமில் திருப்திகரமாகவே இருக்குங்க சைஸ். வந்து பாருங்க, இந்த சைஸ் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ பெருசாக வீடு கட்ட முடியுமா அப்படின்ற ஆச்சரியம் தான் எனக்கு இருந்துச்சு. சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காப்ல பில்டர். நான் சும்மா சொல்லணுன்ட்டுலாம் சொல்ல, அந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் பக்காவாக இருக்குது. வீடு வந்து பாருங்க, மாங்காடுல ஒரு நல்ல ஏரியாவில் காமாட்சி அம்மன் கோயில் 2வது கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோட்ல வெறும் 300 மீட்டர்ஸ் இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி ரைட் எடுத்தா பூந்தமல்லி மெட்ரோ, நர்சன்பேட் மெட்ரோலாம் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். திரும்பவும் சொல்லிக்கிறேன், நீங்க பார்த்துட்டு இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட் பெட்ரூம். டிஃபால்ட்டா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துருது. இதுல 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? சோ 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 940 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ரெடி டு ஆக்குபைல வித் ஃபால் சீலிங்கோட ப்ராப்பர் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஒரு கம்ஃபர்டபிள் சைஸ்ல இருக்க கார் பார்க்கிங், ஒரு பெரிய ஹால் அண்ட் கிச்சன்ல ஒரு சர்வீஸ் ஏரியாவோட 2 பெட்ரூமோட 2 ரெஸ்ட் ரூமோட ரெடியா உங்களுக்காக காத்திருக்கு. நீங்க இந்த சைடு மாங்காடு, குன்றத்தூர், போரூர், பூந்தமல்லி இந்த ஜோன்ல பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தா இந்த வீடு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பாருங்களேன், ஸ்ட்ரீட்ல எம்டி பிளாட்டே இல்லைங்க, ஃபுல்லா வீடுகள் ஆயாச்சு. வேற என்னங்க வேணும்? தடுக்கி விழுந்து அவுட்டர் ரிங் ரோட் வெறும் 300 மீட்டர் தான். அந்த அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி ரைட் எடுத்தா நஸ்ரத்பேட் ஜங்ஷன் சைட்ல இருந்தே வெறும் 1.5 கிலோமீட்டர் தான். வேற என்ன வேணும் நமக்கு? சரி மக்களே, இந்த வீட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 79.5 lakhsங்க. 79,50,000. சாப்ஹோம்ஸ் நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்க. மாடியில இருந்து பாக்குறோம், அதோ பாருங்க அவுட்டர் ரிங் ரோட் வண்டிங்களா கிராஸ் ஆகுது பாருங்க. எஸ், உண்மையிலேயே அவ்வளோ பக்கங்க, வெறும் 300 மீட்டர்ஸ் தானுங்க. ஜஸ்ட் அவுட்டர் ரோட் பிடிச்சி லெஃப்ட் எடுத்தா குன்றத்தூர், அதை தாண்டிங்கன்னா வண்டலூர் பிரிட்ஜ் இறங்கினா கிளாம்பாக்கம் டெர்மினஸையும் ஈஸியாக நீங்கள் ரீச் ஆக போறீங்க. ஃபுல்லாக வீடுங்க, வேற என்ன வேணும்? பக்கத்தில் ஃபேமஸான காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் 2வது கிலோமீட்டர், மாதா காலேஜ் அதே 2வது கிலோமீட்டர். அதே மாதிரி நம்ம சைட்ல ஒரு 2.5 கிலோமீட்டர்ல முத்துக்குமரன் காலேஜ் இருக்குங்க. ஈவன் அதே மாதிரி நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸுமே இந்த ஜோன் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. வேற என்ன யோசிச்சுக்கிட்டு உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து பாருங்க. சைட்டு நல்லா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏரியாவும் சூப்பர் ஏரியா, உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் தான், ரீச்சபிள் டிஸ்டன்ஸ். முக்கியமா டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் அப்படின்றதுனால நீங்க நெகோஷியேட் பண்ணி கூட தாராளமா அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். முடிஞ்சா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. மாங்காடு ஜோன்ல, குன்றத்தூர், பூந்தமல்லி ஜோன்ல வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.